திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். 1000 கோடி ஜீவனாம்சம் ஆர்த்திக்கு மறுமணமா? ஜெயம் ரவி பீச் பங்களா பின்னணி பிரபலம் சொல்கிறது நிஜமா? உண்மையை சொல்லும் உண்மைக்கு அதன் சொந்த சக்தி உண்டு. கடவுளின் சக்தி தான் உண்மை. தன் குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அந்த கடவுள் அறிவான். அவனுடைய வழிகளை ஒருபோதும் சந்தேகிக்காதே. நமக்கு எது சிறந்தது என்று தெய்வங்களுக்கு தெரியும். இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒரு கை நீட்டுகிறது, நம்பி பிடித்துக்கொள் என்று ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் ட்வீட் பதிவிட்டிருக்கிறார். இந்த ட்வீட் குறித்து மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். மெட்ரோமால் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பைல்வான் ரங்கநாதன், ஜெயம் ரவி ஏற்கனவே கெனிஷாவுடன் லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறார். தன்னுடைய மன உளைச்சலை போக்கியவர் கெனிஷா என்று ஏற்கனவே ஜெயம் ரவி நம்புகிறார். பாடகியான கெனிஷா தனக்கு நிம்மதியை தந்தார் என்று நினைக்கிறார். ஆனால் அவசரப்பட்டு விட்டாரோ ஜெயம் ரவி என்றுதான் கேட்க தோன்றுகிறது. பட்டு வேட்டி பட்டு சேலை என்பது இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்பதற்கான அறிகுறிதான். டைவர்ஸ் கேஸ் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயம் ஜெயம் ரவி கையை பிடித்து கெனிஷாவை வெளியே அழைத்து வந்தது சட்டப்படி தவறு கிடையாது. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? லிவிங் டுகெதருக்கு சட்டம் குறுக்கே நிற்கவில்லை. எனினும் விவாகரத்து வழக்கு அடுத்த விசாரணைக்கு வரும்போதுதான் ரவிமோகன் தன்னுடைய கருத்தை உறுதியாக சொல்வார் என்று தெரிகிறது. 100 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதிதான் சுஜாதா விஜயகுமார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள கல்பனா ஹவுஸ் என்பது விஜயகுமாரின் கடற்கரை பங்களா ஆகும். அங்கே 300-400 படங்கள் இந்த ஷூட்டிங் பங்களாவில் எடுக்கப்பட்டுள்ளது. விஜயகுமாரின் அம்மா பெயர் கல்பனா. இவர் மைசூர் மகாராஜாவான KS சாம்ராஜ் உடையார் என்பவரின் மனைவி ஆவார். மைசூர் மகாராஜா நம்முடைய தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர். இவரது பங்களாதான் கடற்கரை பங்களா. சென்னையில் தங்க வேண்டியிருப்பதால் மைசூர் மகாராஜா இந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவில்தான் தங்குகிறார். இந்த மைசூர் மகாராஜாவின் சென்னை மனைவிதான் கல்பனா. இந்த கல்பனாவின் மகன்தான் ஆர்த்தியின் அப்பா விஜயகுமார். ஏற்கனவே ஆர்த்தி குடும்பத்தினரும் வசதியானவர்கள்தான். எனினும் அப்பா என்ற முறையில் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறாய் என்பதை தான் ஆர்த்தியின் அறிக்கை சுட்டு காட்டுகிறது. ஆனால் இந்த பெயரிடரை இருப்பது ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமாரின் பதிவுதான். அவர் தன்னுடைய இன்ஸ்டா பதிவில், உண்மை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், எப்பொழுதுமே உண்மையே வெல்லும், கடவுள் கருணை நிறைந்தவர், நமக்கு கடவுள் உதவி புரிவார், கடவுளின் வழிகளில் ஒருபோதும் சந்தேகிக்காதே, அது மிக சிறந்தது, இருள் சூழ்ந்திருக்கும் ஒரு கை நீள்கிறது, அதை இறுக பற்றிக்கொள் என்று பதிவிட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.